அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களது பெற்றோர்களால் இவ்வுலகத்திற்கு வந்தவர்கள். இவ்வுலகில் உள்ள அனைவரையும் காட்டிலும் பெற்றோர்களே நமக்கு முதன்மையானவர்கள். நம் அனைவருக்கும் உயிரையும் வாழ்க்கையும் தந்தவர்கள். எவ்வித பலனும் இல்லாமல் நம் மீது அன்பு காட்டவும் நமக்காக உழைக்கவும் செய்யும் ஒப்பற்ற உயிர்கள் பெற்றோர்கள். குழந்தைகளை வளர்ப்பதற்காக அவர்களின் ஆசைகளை புதைத்து கொண்டு வாழ்கிறார்கள். பெற்றோர்களை பற்றி வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கும் முறைதான் சரியானதா என்று யோசிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம் என்று பிள்ளைகளிடம் நேரத்தை செலவழிக்காமல், பிள்ளைகளிடம் பாசமாக பேசக்கூட நேரமில்லாமல் உழைக்கும் பெற்றோர்கள் அதிகம். அதனால்தான் பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது பாச பிணைப்பு குறைகிறது. பிள்ளைகளுக்கு புரியும்படியாகவும் அம்மா அப்பா படும் கஷ்ட நஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் அன்பர்களே. பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது பாசம் குறைய காரணம், குழந்தைகள் எதிர்ப்புணர்வு காட்டுவதற்கான காரணங்கள் பார்ப்போம் வாங்க அன்பர்களே. வெளியில் நடக்கின்ற நிகழ்வுகளும் வீட்டுக்குள் நிகழும் பிரச்சனைகளும் சச்சரவுகளும் கூட அவர்களின் எதிர்ப்புணர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடும். குழந்தைகளுக்கு தெரியாது புரியாது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அனைத்தையும் உன்னிப்பாக கவனிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். சிறிய வயதிலிருந்தே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உரையாடல் அவசியம். குழந்தைகள் எதிர்க்க தொடங்கிய பிறகு உரையாடுவது என்பது பயன் தராது. பிள்ளைகளோடு அமர்ந்து அவர்கள் கோபத்துக்கான காரணத்தையும் அவர்களின் தேவை என்ன என்பதையும் அக்கறையோடு கேட்டு தெரிந்து கொள்வது அவசியம். ஒரு குழந்தை எப்போதும் முடியாது, வேண்டாம், இல்லை என்று எதிர்மறையாக சொன்னால் அதுவும் ஒரு எதிர்ப்புணர்வுதான். இந்த மறைமுக எதிர்ப்புணர்வு என்ன, எதிர்ப்புணர்வு ஏன் என்பதை ஆராய வேண்டும். அவனுக்குள் ஒருவித கோபம் இருக்கலாம். அந்த கோபத்துக்கான காரணத்தை அறிய ஆரம்பித்தால் அந்த கோபத்தை மாற்றி நேர்மறையான பதில்களை பெற வாய்ப்புள்ளது. எல்லாவற்றிற்கும் காரணம் மனதில் பாசத்தை வைத்துக்கொண்டு வெளிக்காட்டாமல் இருப்பதால்தான் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பாச பிணைப்பு குறைகிறது. தாயும் பிள்ளையுமானாலும் வாயும் வயிறும் வேறதான். பெற்றோரால் குழந்தைகளை 24 மணி நேரமும் கண்காணிக்க முடியாது. அப்படி கண்காணித்து நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே நல்ல பிள்ளை என்று சொல்ல முடியாது. குடும்பத்திலும் பள்ளியிலும் நல்ல பிள்ளையாக இருந்தால் வெளியிலும் நல்ல பிள்ளையாகத்தான் இருப்பார்கள். மேலும் பிள்ளைகளை பற்றி ஆசிரியர்கள், வகுப்பு தோழர்கள், நண்பர்கள் இவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ஒரு எளிதான மற்றும் ஆரோக்கியமான வழிமுறை. பிள்ளைகளுடைய குணங்களில் மாறுபாடு. என்ன குணம் மாறுபடுகிறது, எப்படி மாறுபடுகிறது என்பதோடு நில்லாமல் ஏன் மாறுபடுகிறது என்று சிந்தித்து செயல்படத் தொடங்கினால் உரையாடல் தொடங்கிவிடும். குழந்தைகளுக்கு மாறுபாடு ஏற்படத் தொடங்கும் போதே உரையாடுதல் வேண்டும். குழந்தைக்கு பெற்றோர் தன் மீது அதிக அக்கறையும் கவனமும் செலுத்துகிறார்கள் என்பதை உணர வைத்தாலே குண மாறுபாட்டுக்கு தீர்வு காண முடியும். ஆனால் பெற்றோரின் தேவையற்ற பயம் மற்றும் நச்சரிப்பினால் அந்த அக்கறையும் கவனமும் பிள்ளைகளிடையே தனித்தன்மையிலும் சுதந்திரத்திலும் குறுக்கீடு செய்யும் வாயிலாக மாறுகிறது. ஆகையால் பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது வெறுப்பு குணம் வருகிறது. அவர்களுடைய குறைகளை கூறுவதற்கு முன்பு அவர்களின் நிறைகளை கூறினால் தங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை குழந்தைகள் பெறுகிறார்கள். அன்போடு உரையாடி அவர்களாக உணர்ந்து நல்ல முடிவை எடுக்க உதவி செய்வதும் வழிகாட்டுவதும் அவர்களின் தவறான முடிவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமையும். அறிவுரை சொல்வதை விட பெற்றோர் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுதலே அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். சரியான நல்ல வளர்ப்பு முறையின் அடையாளம் என்ன? குழந்தை பெறுவது எப்படி எளிதானது இல்லையோ அதேபோல் குழந்தை வளர்ப்பும் எளிதானது அல்ல. தொடர் அனுபவத்தாலும் தொடர் முயற்சியாலும் நம் குழந்தை மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலும் செய்ய வேண்டிய காரியம் நாங்கள் என்ன சொன்னாலும் பிள்ளைகள் கேட்பதில்லை என்று தங்கள் முயற்சிகளின் மீது நம்பிக்கை குறைந்து ஒரு கட்டத்தில் திட்டுவதும் அடிப்பதுமான நிலைக்கு மாறிவிடுகிறோம். அனைத்தும் பெற்றோர்களின் நம்பிக்கையின்மையின் அடையாளமே. அது குழந்தைகளின் மாற்றம் அல்ல. உங்கள் நடவடிக்கைகளின் முயற்சிகளில் நீங்களே நம்பிக்கை இழந்து வேறு வேறு நடவடிக்கைகளுக்கு மாறுகிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஒரு காரியத்தை நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும்.
அந்த நம்பிக்கையோடு உரையாடுதல் வேண்டும். தவறான முடிவுகளை குழந்தைகளுக்கு எடுக்கிறார்கள் என்றால் அதற்கு அவர்கள் முழுமையான காரணமில்லை. நம் காலத்தில் இருந்த குழந்தைத்தன்மை இந்த காலத்தில் இல்லை. வயதுக்கு மீறி அறிவை கொடுக்கும் பாடத்திட்டம் பதட்டத்தில் இன்றைய குழந்தைகள் வாழ்கிறார்கள். நேற்றைய வழிமுறைகளை வைத்துக்கொண்டு நாளைய தலைமுறையை உருவாக்க முடியாது என்பதை பெற்றோர்கள் நன்கு உணர்ந்து பிள்ளைகளை வளர்ப்பதே சரியான நல்ல வளர்ப்பு முறையாக அமையும். பெற்றோரின் நம்பிக்கையும் விதைக்கும் வார்த்தைகளும் ஊக்கமும் இறை நம்பிக்கையுமே ஒரு குழந்தை நல்ல மனிதனாக வளர்வதற்கும் சிறந்த சாதனையாளராக உருவாகுவதற்கும் உந்து சக்தியாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போதை உண்டு. பிறந்தது முதல் 14 வயது குழந்தைகளுக்கு அம்மா அப்பா உடலிலிருந்து வரும் வாசனைதான் போதை. 9 முதல் 18 மாதம் வரை தந்தையின் வாசனை எவ்வளவு நுகர்கிறதோ அந்த அளவுக்கு நல்லது. 14 வயது வரை பெற்றோருடைய வாசனை தேவைப்படுகிறது. உங்கள் குழந்தைகளை சான்றோர்களாக மாற்றக்கூடிய வாசனை உங்களிடமே உள்ளது. அதுதான் ஆச்சரிய வாசனை. ஒவ்வொரு செயலையும் செய்யும் போதும் பேசும்போதும் ஆச்சரியத்தோடும் பிரமிப்போடும் வியப்புடனும் பார்க்கும்போது அது அவர்கள் உள் சென்று அவர்களை உயர்த்தும். பெற்றோர்கள் கோபமாக இருக்கும் நேரத்தில் குழந்தைகளுக்கு அருகில் சென்றால் அவர்களின் தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்கும். குழந்தை பிறந்தது முதல் 9 மாதம் வரைக்கும் தாய் குழந்தையை பிரமிப்பாய் பார்க்கும்போது அந்த குழந்தை மிக பெரிய அளவில் வளர முடியும். எப்பொழுதும் உங்கள் குழந்தைகளை ஆச்சரியத்தோடும் பிரமிப்போடும் தன்னம்பிக்கையோடும் பாருங்கள். நிச்சயம் அவர்களால் சான்றோர்களாக வர முடியும் என்பது உறுதி. செல்லம் கொடுப்பதற்கும் அன்பு காட்டுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள வேறுபாடுதான் அனுபவத்தின் வாயிலாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் புத்தகங்களால் கற்றுத்தர முடியாது. 1000 புத்தகங்கள் தராத அறிவை கையளவு அனுபவம் தந்துவிடும். பிள்ளைகள் விரும்புவதையும் பெற்றோர் விரும்புவதையும் அந்தஸ்து. பெற்றோர்கள் பெருமையை காட்டுவதற்காக அள்ளி கொடுப்பது செல்லம். மாறாக பிள்ளைகளுக்கு முடிந்த வரையில் நல்லதை மட்டுமே தருவதுதான் அன்பு. அந்த அன்பு சில பிள்ளைகளுக்கும் புரியாது. அதை எப்படி காட்டுவது என்று பெற்றோர்களுக்கும் தெரியாது. இதனால்தான் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பாசப்பிணைப்பு குறைகிறது. சிறந்த பெற்றோராக இருப்பது ஒரு கலை. பணிக்காக சுய தொழிலுக்காக பல படிப்புகளை படிக்கிறார்கள். சிறந்த பெற்றோராக இருப்பதற்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் எந்த படிப்பும் கிடையாது. அனுபவத்தை பொறுத்தே வாழ்க்கை. பொதுவாக பெற்றோர்களில் பலர் ஒரு குழந்தை பிறந்துவிட்டாலே எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பார்கள். அப்படி நினைப்பது தவறான ஒன்றாகும். நேற்றைய வழிமுறைகளை வைத்துக்கொண்டு இன்றைய தலைமுறைகளை கற்பித்து நாளைய தலைமுறையை உருவாக்க முடியாது என்பதை பெற்றோர்கள் நன்கு உணர்ந்து பிள்ளைகளை வளர்ப்பதே சரியான நல்ல வளர்ப்பு முறையாக அமையும். குழந்தை வளர்ப்பு குறித்து முக்கியமான 3 கருத்துக்கள். 1. கணவன் மனைவி உறவு குழந்தையை வெகுவாக பாதிக்கும். குடும்பம் சரியாக இருந்தால் குழந்தை சிறப்பாக வளரும். குடும்பத்தில் அன்புறவு இல்லை என்றால் குழந்தையை நிச்சயம் பாதிக்கும். இது பிரச்சனைக்குரிய செயல்பாடுள்ள குடும்பம் என்று நிலைக்கு மாறிவிடும். குழந்தை பிறப்பதற்கு முன்பு, கருவில் வளரும்போது, பிறந்த பிறகு என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் கணவன் மனைவியிடையே உள்ள அன்புறவே குழந்தையின் நல்ல வளர்ச்சியை தீர்மானிக்கும். 2. குழந்தைங்களோடு நேரத்தை செலவழித்தல். குழந்தைகளுக்கு தங்கள் நேரத்தை ஒதுக்க இயலாது. வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் அதிகமாகவே உள்ளார்கள். ஏனென்றால் பணம்தான் முக்கியம் என்பதை மட்டுமே பிள்ளைகளுக்கு விதைக்கின்றோம். பணத்தை நோக்கியே ஓடுகிறோம். பிள்ளைகளையும் அதை நோக்கியே ஓட வைக்கிறோம். பிள்ளைகளை வளர்ப்பது பணம் சேர்க்க அல்ல, மாறாக அன்பு, கருணை, மகிழ்ச்சி, நல்லுறவு என்றால் என்ன என்பதை அறிந்து வாழ்க்கையை வாழவே. இன்று பிள்ளைகளுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நாளை அவர்கள் உங்களை கவனிக்க நேரமில்லை என்று முதியோர் இல்லத்தில் விட சூழல் உருவாகும். 3. அன்பு என்ற பேரில் பிள்ளைகளில் ஆசைப்பட்டதையெல்லாம் செய்யாதிருத்தல். குழந்தைகளுக்கு ஒன்று பிடிக்கவில்லை என்றால் உடனே அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்வது ஆபத்தானது. இட்லி பிடிக்கவில்லை என்றால் நூடுல்ஸ் கொடுப்பது, அது பிடிக்கவில்லை என்றால் பீஸா வாங்கி கொடுப்பது என்பதில் தொடங்கி ஆடை, வேலை, திருமணம், வாழ்க்கை அனைத்தையும் அவர்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றுவது மோசமான விளைவையே தரும்.
அன்பு என்ற பெயரில் தவறான காரியங்களை செய்ய நாமே வழிவகுக்கிறோம். அன்பு என்பது பிள்ளைகளை ஆசைப்பட்டதை செய்வது அல்ல, நல்லதை செய்வது, நன்மையை செய்வதற்கு ஒத்துழைக்கலாம். ஆசைப்பட்டதையெல்லாம் செய்ய ஒத்துழைக்கக் கூடாது. பணம் சேர்க்க பெற்றோர்கள் படக்கூடிய வழியையும் வேதனையையும் அவர்கள் அறிய வேண்டும், உணர வேண்டும். நாம் எவ்வளவு துன்பப்பட்டாலும் பிள்ளைகள் துன்பப்படக்கூடாது என்று நினைப்பது முற்றிலும் தவறானது. எனவே இந்த 3 அம்சங்களையும் சிறப்பாக கடைப்பிடித்தால் குழந்தை வளர்ப்பு மிக சிறந்த கலையாக மாறும். குழந்தை தன் தாய்மொழியில் பேசுவதற்கு 3 ஆண்டுகள் ஆகிறது. கற்றுக்கொண்ட மொழியில் பிழையில்லாமல் பிறர் மனம் புண்படாமல் பேசுவதற்கு வாழ்நாள் முழுவதும் பயிற்சி எடுக்க வேண்டியுள்ளது. ஒரு சொல் வாழ்நாள் முழுவதும் தீராத பகையை தந்துவிடும். தன் குழந்தை மிக சிறந்த குழந்தையாக உயர வேண்டும் என்ற விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் வெறும் விருப்பம் மட்டுமே குழந்தையை உருவாக்கி விட முடியாது. நாம் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். எப்போதும் ஒரு குழந்தையை மற்றொரு குழந்தையோடு ஒப்பிட்டு பேசுவது கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொன்றில் சிறந்ததாக இருக்கும். அப்படியே ஒப்பிட்டு பேசுவதாக இருந்தால் 2 குழந்தையும் உயர்த்தி பேச பயன்படுத்தலாமே தவிர தாழ்த்தி பேச ஒப்பீட்டை பயன்படுத்தவே கூடாது. ஒரு செல்போனை பழகுவதற்கு நமக்கு 15 நாள் ஆகிறது. ஆனால் இன்றைய குழந்தைகள் 1 மணி நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தி ஆற்றல் பெறுகிறார்கள். நம்மை விட பல விஷயங்களில் நம் குழந்தைகள் அறிவாளிகள், திறமைசாலிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள நம் மனம் மறுக்கிறது. குழந்தை பசியில்லாமல் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் பசி என்றால் என்ன என்று குழந்தைக்கு தெரிந்திருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக பொருட்களை தருவதற்கு முன்பு உங்கள் குழந்தை போல் பசித்து கிடைக்கிற குழந்தை இந்த உலகத்தில் இருப்பதை குழந்தைகளோடு உரையாடி உணர்த்துங்கள். உணவை வீணாக்காமல் குழந்தையின் முன்பு மண்டியிட்டு கண்ணீரோடு சொல்லுங்கள், மகனே, மகளே, இந்த உணவில்லாமல் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் பசியால் வாழ்கிற உலகத்தில் நீயும் நானும் வாழ்கிறோம் என்பதை குழந்தைகளிடத்தில் மன்றாடி புரிய வையுங்கள். அப்படி குழந்தைகளுக்கு புரிய வைக்கும் முன்பு முதலில் நமக்கு புரிந்திருக்க வேண்டும். வீட்டிற்கு பெரியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் வந்தாலும் பணிவாய் இருக்க குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். பெற்றோர்களே, பள்ளிக்கூடம் வீடாக இருக்க வேண்டும் என நீங்கள் கருதினால் வீடு பள்ளிக்கூடமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொருவரின் வீட்டிலும் குறைந்தது 50 புத்தகங்கள் கொண்ட ஒரு சிறிய நூலகம் இருக்க வேண்டும். எங்கே அன்பும் கொண்டாட்டமும் அங்கீகாரமும் அரவணைப்பும் ஆமோதிப்பும் தோழமையும் இருக்கிறதோ அங்கே குழந்தைகள் சிறந்த மனிதர்களாக உருவாகுகிறார்கள். இவ்வாறாக குழந்தைகளை வளர்த்தோமேயானால் குழந்தைகள் வெற்றியாளர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் உருவாவது நிச்சயம். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் விரும்புகின்ற இடத்திற்கு வருவதற்கும் உயர்வதற்கும் புகழ் பெறுவதற்கும் இறைவனிடம் பிரார்த்தனை வைப்பதோடு உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். ஓகே அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோவை பொறுமையோடு பார்த்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.